Hi, hello students, welcome to Pudhiyugam Academy. So, நாம வந்துட்டு TNPSC syllabus எல்லாமே தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வைஸ் டாபிக்ஸா பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் லோக்கல் பாடிஸ் ரூரல் அண்ட் அர்பன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் பற்றி தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு டாபிக் வந்துட்டு டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நம்ம சேனல்ல பேட்சஸ் போயிட்டு இருக்கு கைஸ். ஓகேங்களா? கோர்சஸ்க்கு நீங்க சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு யூ கேன் என்ரோல் இன் த கோர்சஸ். ஓகே, okay, let's start the class. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்கம்மா. ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டிலையா, ஸோ அதனால உரையாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ லோக்கல் பாடி அப்படின்னாலே வந்துட்டு உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆவடி மாநகராட்சியா வந்துட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆவடி அப்படின்றது கார்பரேஷன். ஸோ அப்போ மாநகராட்சினா என்ன, கார்பரேஷன்னா வந்துட்டு என்ன, அதுக்கான கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கும் இல்லம்மா. ஸோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு மாநகராட்சி அப்படின்றது வந்துட்டு above 10 lakhs பாப்புலேஷன், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கணும். அண்ட் அதிக வருவாய் இருக்கிற ஊர்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா மாநகராட்சியா தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு அறிவிப்பாங்க. சோ இப்படிதான் இந்த பட்டியல்ல ஆவடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாநகராட்சியா வந்துட்டு சேர்த்திருக்காங்க. சோ ஏற்கனவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு 14 மாநகராட்சிகள் வந்துட்டு இருந்துச்சு. இதுல ஆவடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப டோட்டலா தமிழ்நாட்டுல எத்தனை மாநகராட்சிகள் அப்படின்னா 15 மாநகராட்சிகள் வந்துட்டு இருக்கு. சரியா? சோ அது என்னென்ன 15 மாநகராட்சிகள் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், நாகர்கோவில், ஓசூர், அப்புறம் 15ஆவதா சேர்க்கப்பட்டதுதான் ஆவடி. சோ சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவிலேயே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்புமா. அது எப்போ உருவாச்சுன்னு கண்டிப்பா குவெஸ்டின் கேட்பாங்க. 1688 உருவாயிருக்கு. பிரிட்டிஷ் காலகட்டத்துல தான் உருவாயிருக்கு. ஓகேங்களா? சோ இது இம்பார்ட்டன்ட் குவெஸ்டின். சோ நகர்ப்புறத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. சோ நகர்ப்புறத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா மாநகராட்சி அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்கம்மா. சரிங்களா? மாநகராட்சின்னு சொல்லுவாங்க, நகராட்சின்னு சொல்லுவாங்க, அப்புறம் பேரூராட்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதே கிராமப்புறத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிரிச்சு சொல்லுவாங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்றோம். ஸோ நகராட்சியில் எப்படி சிட்டிஸ்ல எப்படி சொல்லுவாங்க, அர்பன்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற டிஃபரன்சஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நேம்ஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நகராட்சி அமைப்புகள்னா என்ன? இப்போ நெக்ஸ்ட் குவெஸ்டின். அதாவது முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இல்ல முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? மாநகராட்சிக்கு அடுத்த ஸ்டெப்ல இருக்கிறது தான் வந்துட்டு நகராட்சி. சோ அந்த நகராட்சியில வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகையும் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்களை வந்துட்டு நகராட்சின்னு சொல்லுவாங்க. சோ தமிழகத்துல வந்துட்டு முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி என்னன்னு குவெஸ்டின் வருமா? தட்ஸ் வாலாஜாபேட். ஓகே, நெக்ஸ்ட் டவுன் பஞ்சாயத்
அதாவது பேரூராட்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இல்லைன்னா பேரூராட்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பேரூராட்சி இல்லைன்னா பேராட்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒண்ணுதாம்மா. சரிங்களா? ஸோ இந்த நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் அப்படி சொல்லுவாங்க. சுமார் ஒரு 10,000 பேர் வாழக்கூடிய ஊரா இருந்தா அதுதான் பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ 10,000 பீப்புள் வந்துட்டு அந்த ஊர்ல வந்துட்டு வாழணும், அப்பதான் அதுதான் பேரூராட்சி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பேரூராட்சி அப்படின்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ டவுன் பஞ்சாயத்து தான் பேரூராட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டவுன் பஞ்சாயத்து அப்படின்றத அறிமுகப்படுத்துது, இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா நம்ம தமிழ்நாடு தான். கைஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, குரூப் 4ல எல்லாம் கேட்டிருக்காங்கம்மா. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ மாநகராட்சிக்கு வந்துட்டு இந்திய ஆட்சி பணி அதிகாரி தான் ஒருத்தர் ஆணையரா வந்துட்டு இருப்பார். சரிங்களா? முனிசிபல் கார்பரேஷனுக்கு ஒரு கமிஷனர் அப்படின்ட்டு இருப்பாரு. அவர் யாருன்னா வந்துட்டு IAS ஆபீசர் தான். சரிங்களா? அண்ட் நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் வந்துட்டு நகராட்சி ஆணையர்களா வந்துட்டு இருப்பாங்க. ஸோ முனிசிபாலிட்டிஸ்க்கு கமிஷனர்ஸ், ஸோ எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரூராட்சியோடைய நிர்வாக அலுவலர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா செயல் அலுவலர், EOன்னு சொல்லுவாங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், வில்லேஜ் பஞ்சாயத்துல வந்துட்டு லோக்கல் பாடிஸ் ஆஃப் வில்லேஜஸ் இருக்காங்களாமா. அதாவது கிராமங்கள்ல செயல்படுற உள்ளாட்சி அமைப்பு பேரு கிராம ஊராட்சின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த கிராம ஊராட்சி வந்துட்டு மக்களுக்கும் அரசுக்கும் இடையே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன், ஒரு இணைப்பு பாலமா வந்துட்டு செயல்படுவாங்க. ஸோ கிராமத்துடைய அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நிறைய பகுதிகளா பிரிப்பாங்க, அதாவது வார்ட்ஸா பிரிப்பாங்க. ஓகேங்களா? வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பகுதிகள் தான் வார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த பிரதிநிதிகள் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சோ தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் யார் யார் அப்படின்னா பஞ்சாயத்து பிரசிடென்ட், ஊராட்சி மன்ற தலைவர், வார்ட் மெம்பர்ஸ் பகுதி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் அதாவது கவுன்சிலர்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் வார்ட் கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பஞ்சாயத்து யூனியன், ஊராட்சி ஒன்றியம். ஸோ நிறைய கிராமங்களுடைய ஊராட்சியை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்தது தான் வந்துட்டு ஊராட்சி ஒன்றியம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஊராட்சியிலையும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்னு ஒருத்தர் இருப்பார், அதாவது கவுன்சிலர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்களால வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறவர் தான். ஸோ கவுன்சிலர்கள்ல ஒருத்தவங்களை வந்துட்டு ஊராட்சி ஒன்றிய தலைவரா வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அண்ட் துணைத் தலைவரையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படின்றவர் தான் வந்துட்டு இந்த நிர்வாகத்துடைய அலுவலர், அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர். இவங்க தான் வந்துட்டு பஞ்சாயத்து யூனியனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், நிர்வாக தலைவர்னு சொல்லுவாங்க. சோ நீலகிரிஸ் அண்ட் பெரம்பலூர் மாவட்டங்கள்ல ஒவ்வொன்றுத்துலயுமே வந்துட்டு 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு லோவஸ்ட் நம்பர்னு சொல்லுவாங்க, இது பாத்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, மாவட்ட ஊராட்சி. ஸோ ஒரு மாவட்டத்திலயும் ஒரு மாவட்ட ஊராட்சி அப்படின்றது வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அங்க வந்துட்டு 50,000 மக்கள் தொகை அப்படின்ற அடிப்படையில மாவட்டங்கள் வந்துட்டு நிறைய பகுதிகளா வந்துட்டு பிரிக்கப்படுது. பகுதிகள்னு ஒன்றும் இல்லாம அந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு தான் பகுதிகள் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் வந்துட்டு அவங்களுக்குள்ளார ஒருத்தங்களை வந்துட்டு மாவட்ட ஊராட்சி குழு தலைவரா தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஓகே, கமிட்டி சேர்பர்சன். கைஸ், நான் அண்டர்லைன் பண்ற லைன்ஸ் எல்லாத்தையுமே பாயிண்ட் பை பாயிண்டா எடுத்துக்கோங்க. அண்ட் மாவட்ட ஊராட்சி குழு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஊராட்சி அப்புறம் ஊராட்சி ஒன்றியங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கிறதுக்கும் மேற்பார்வை பண்றதுக்கும் வந்துட்டு இந்த தலைவர்கள் வந்துட்டு செய்வாங்க. ஸோ சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் உள்ளாட்சி அமைப்புகள்ல தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா தொகுதிகள், அந்த வார்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம்ல, அதை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ண, நிர்வகிப்பாங்க. அண்ட் பகுதி உறுப்பினர்களை நம்ம மக்கள் வந்துட்டு நேரடி எலெக்ஷன் மூலமா, நேரடி தேர்தல் மூலமா தான் வந்துட்டு தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். ஸோ வார்ட் மெம்பர்ஸ் நம்ம டிரெக்ட் எலெக்ஷன் மூலமா தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லம்மா,
அதே மாதிரி மாநகராட்சியோட தலைவர் பேர் தான் மேயர்னு சொல்லுவாங்க சரிங்களா. மேயர் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷனோட தலைவர் பேர் தான் மேயர். ஓகேங்களா. அண்ட் நகராட்சி தலைவர் அப்புறம் மேயர் அவங்க 2 பேரையுமே வந்து நேரடி தேர்தல் மூலமா தான் நம்ம டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதே மாதிரி மாநகராட்சி துணைத் தலைவர், நகராட்சி துணைத் தலைவர், அப்புறம் அந்தந்த பகுதி அந்தந்த வார்டு உறுப்பினர்களால அவங்களை வந்துட்டு தேர்வு செஞ்சிருவாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட பணிகள்லாம் என்ன? சோ இப்ப இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து கிராம ஊராட்சி பணிகள் அப்படின்னா அவங்க என்னென்ன பணிகள்லாம் பண்றாங்க? குடிநீர் வழங்குதல், வாட்டர் சப்ளை. சோ அங்க இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை, சுத்தமான குடிநீர் வழங்குதல் அப்படின்ற விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீட் லைட்னிங், தெரு விளக்கு அமைத்தல். சோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்தோட ஒரு பணிகள் சரிங்களா. நெக்ஸ்ட் கிளீனிங் த ரோட்ஸ், தெருக்களை தூய்மைப்படுத்துதல். நெக்ஸ்ட் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல், ட்ரைனேஜ் அண்ட் சீவேஜ் பைப்லைன்ஸ். லேயிங் டவுன் த ரோட்ஸ், சாலைகள் அமைத்தல். ஆக்டிவேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், மத்திய மாநில அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்துதல். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப கிராமப்புறத்துல இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு ஈவன் நகர்ப்புறத்துல இருக்கிற மக்களுக்காவது லைக் இன்டர்நெட் மூலியமாவோ நியூஸ் மூலியமாவோ வந்துட்டு ஸ்கீம்ஸ் எல்லாமே போய் சேர்ந்துரும். ஆனா கிராமத்துல இருக்க மக்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்தந்த நிர்வாகிகள் தான் வந்துட்டு அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நெக்ஸ்ட் விருப்ப பணிகள் இருக்கு, டிஸ்கிரிட்டரி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பார்க்ஸ், பூங்காக்கள் அமைக்கிறது, லைப்ரரிஸ், நூலகங்கள் அமைக்கிறது, அப்புறம் விளையாட்டு மைதானம் அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட் சிட்டி முனிசிபல் கார்பரேஷனோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மாநகராட்சியோட பணிகள் என்ன? ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைத்தல், ஸ்ட்ரீட் லைட்னிங், தூய்மை பணி, மெயின்டெனன்ஸ் ஆஃப் கிளீன் என்விரான்மெண்ட், பிரைமரி ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், மருத்துவ சேவைகள், ஏதாவது உடம்பு சரியில்லை இந்த ஹெல்த் கேம்ப்ஸ் எல்லாம் போடுவாங்கல்லம்மா, மருத்துவ முகாம்கள் எல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி. லேயிங் ரோட்ஸ், சாலைகள் அமைத்தல், மேம்பாலங்கள் அமைத்தல், பில்டிங் ஃபிளைஓவர்ஸ், ஸ்பேஸ் ஃபார் மார்க்கெட், சந்தைகளுக்கான இடவசதி, கழிவுநீர் கால்வாய், டிரைனேஜ் சிஸ்டம், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், திடக்கழிவு மேலாண்மை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மாநகராட்சி பள்ளிகள், கார்பரேஷன் ஸ்கூல்ஸ், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், பிறப்பு பதிவு, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ரெவென்யூ ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், அதாவது நேரடியா வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரி வசூல் செய்யற அதிகாரங்கள் வந்துட்டு இருக்குமா. சோ அந்த கிராம ஊராட்சியோட வருவாய் வந்துட்டு என்னென்ன வரிகள் மூலியமா வருது, என்னென்ன டாக்ஸஸ் மூலியமா வருதுன்னு பாத்துறோம். வீட்டு வரி, ஹவுஸ் டாக்ஸ், தொழில் வரி, ப்ரொஃபஷனல் டாக்ஸ், அண்ட் நீங்க ஷாப்ஸ் வச்சிருந்தீங்க, கடைகள் வச்சிருந்தீங்கன்னா அது மீதான வரி. குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், வாட்டர் சார்ஜஸ் சொல்லுவாங்க. ஸ்பெஷல் ஃபீஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், சொத்துரிமை மாற்றம். நெக்ஸ்ட் மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு. சோ ஏதாவது நிதி ஒதுக்கீடு செஞ்சாலும் அது வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு தான் வரும். ஓகேங்களா. சோ அவங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நலத்திட்டங்கள் அந்த பணிகளை வந்துட்டு மேற்கொள்வாங்க நிதி வச்சுட்டு. நெக்ஸ்ட் இப்ப மாநகராட்சியோட வருவாயை பார்த்துடலாம். சிட்டி முனிசிபல் கார்பரேஷனோட ரெவென்யூ சேம் தான். ஓகேங்களா. வீட்டு வரி, ஹவுஸ் டாக்ஸ், குடிநீர் வரி. ஏன்னா பிகாஸ் நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம வீடு வச்சிருந்தோம் அப்படின்னா வீட்டு வரி வந்துட்டு முனிசிபல் கார்பரேஷன் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டிரைனேஜ் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், இதெல்லாமே குடிநீர் வரி. அண்ட் கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம். நெக்ஸ்ட் மத்திய மாநில அரசுகளுடைய நிதி ஒதுக்கீடு. சோ கிராம சபையில கூட்டங்கள் எப்படி வந்துட்டு நடக்கும்? சோ ஒரு ஊராட்சியிலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிராம சபை அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. அந்த கிராம சபை அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர அமைப்பு. சரிங்களா.
ஸோ நிரந்தர அமைப்பு. ஸோ அந்த கிராம சபை கூட்டம் வந்துட்டு அந்த சின்ன கிராமங்கள்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நடந்துரும். அண்ட் கிராம சபை தான் மக்கள் ஆட்சியோட ஆணைவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் ரூட் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 18 வயசு வந்துட்டு உங்களுக்கு நிரம்பி இருக்கணும், சரிங்களா? ஸோ 18 வயசு நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஊராட்சி வாக்காளர் பட்டியல்ல உங்களோட பேரை வந்துட்டு சேர்த்துப்பாங்க, சரிங்களா? ஸோ நீங்க கூட்டத்திலையும் கலந்துக்கலாம். ஸோ இந்த கூட்டம் வந்துட்டு ஒரு இயருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 4 முறை வந்துட்டு நடைபெறணுமா, சரிங்களா? 4 முறை கூடும். ஸோ இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், அப்புறம் இந்த வார்டு உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே இந்த கூட்டத்துல கலந்துப்பாங்க. அப்பதான் மக்கள் தங்களுடைய தேவைகள் அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா நேரடியா வந்துட்டு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். குவெஸ்டின் ஏரியா இதுதான். 4 முறை ஒரு ஆண்டுக்கு நடக்கும்னு சொன்னேன்ல. ஸோ அது என்னென்ன டேட்ஸ்ன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் குடியரசு தினம் ரிபப்ளிக் டே Jan 26. நெக்ஸ்ட் உழைப்பாளர் தினம் May 1. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே August 15. அப்புறம் காந்தி ஜெயந்தி October 2. அண்ட் இந்த கூட்டத்துல யாரெல்லாம் கலந்துப்பானோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் நீங்க பாத்துக்கணும். ஸோ இந்த 4 டேஸ்ல மட்டும்தான் நடக்குமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 4 நாட்கள்ல கண்டிப்பா நடந்தே தீரணும். ஸோ இந்த நாட்களை தவிர தேவைப்படுற டைம்ல இல்லைன்னா ஏதாவது எமர்ஜென்சி டைம் அவசர காலங்கள்லயும் கிராம சபை கூடுமா. ஸோ அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா சிறப்பு கிராம சபை கூட்டம்னு சொல்லுவாங்க. இந்த 4 days அப்பார் கிராம சபா மீட்டிங் நடந்ததுன்னா ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ மகாத்மா காந்தி ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்துட்டு நம்ம அதிகாரங்களை பரவலாக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 April 24 வந்துட்டு கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எப்போ வந்ததுன்னு கேட்பாங்க கைஸ். April 24, 1992. April 24 நம்ம நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேன்னு சொல்றோம். April 24 தேசிய ஊராட்சி தினம்னு சொல்றோம். தேசிய ஊராட்சி தினம்னு சொல்றோமா, சரிங்களா? இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கைஸ். குரூப் 1ல கூட கேட்பாங்க. சோ பஞ்சாயத்து ராஜோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன, சிறப்பு அம்சங்கள் என்ன? கிராம சபா இருக்கும், கிராம சபை அமைத்தல். சோ அப்பதான் அந்த மக்கள் வந்துட்டு அந்த கூட்டத்துல உங்களோட குறைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்ல முடியும், கரெக்டா? நெக்ஸ்ட் 3-tier லோக்கல் பாடி கவர்னன்ஸ், 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு. ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. இது ஊராட்சி அமைப்பு எலெக்ஷன்ஸ்லயுமே ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, இடஒதுக்கீடு இருக்கு. பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ், பஞ்சாயத்து தேர்தல், பதவி காலம், இதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்க்கும் பினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் இருக்கு, மாநில நிதி ஆணையம் இருக்கு. அண்ட் கணக்கு மற்றும் தணிக்கை, அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. உள்ளாட்சியில பெண்களுடைய பங்கு என்ன? ஸோ எல்லா உள்ளாட்சி அமைப்புகள்லயுமே பெண்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு எலெக்ஷன்ல நிற்கிற வகையில 33% இது ஒதுக்கீடு கொடுக்குறாங்கம்மா. ஸோ குவெஸ்டின் ஏரியா, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளோன்னு கேட்பாங்க. தட் இஸ் 33%. ஸோ 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 38% இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அண்ட் 2016 தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா பெண்களுக்கு உள்ளாட்சியில 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க. சோ 2016 படி சோ நம்ம பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க, 33ல இருந்து 50% கொடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு, சரியா? சோ உள்ளாட்சி தேர்தல் அதுல பிரதிநிதிகளோட பதவி காலம் வந்துட்டு இட்ஸ் 5 years. ஸோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு உள்ளாட்சி தேர்தல்கள் வந்துட்டு நடைபெறும். இதை யார் நடத்துறான்றதான் கொஸ்டின் ஏரியா. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான், மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் இருப்பாங்கம்மா, சரிங்களா? ஸோ தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற கோயம்பேட்ல வந்துட்டு தலைமையகம் இருக்கு. ஸோ இதுல 3 types of questions கேட்பாங்க. ஸோ எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை
உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்கும்னா 5 years once தான். சரிங்களா? அதை நடத்துறது யாருன்னு கேட்பாங்க. முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ், நானும் நிறைய ஃபீட்பேக் டெஸ்ட் சீரீஸ்ல எல்லாம் பார்த்துட்டேன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம்னு போட்டுருவாங்க. நான் அது நிறைய தடவை சொல்லியிருப்பேன் கிளாஸ்ல. இந்திய தேர்தல் ஆணையம், இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு என்ன தேர்தல் நடத்துவாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன், பாராளுமன்ற தேர்தல் நடத்துவாங்க. அப்புறம் வந்துட்டு இது சட்டமன்ற இது மாநில சட்டமன்ற எலெக்ஷன்ஸ், ஓகேங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன்ஸ் நடத்துறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் நடத்துறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. பட் மாநில தேர்தல் ஆணையம் எந்த எலெக்ஷன் நடத்துவாங்க? உள்ளாட்சி அமைப்புகளோட எலெக்ஷன்ஸ் நடத்துறது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான். அதுல நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு தப்பா போட்டுறாதீங்க. ஏன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ல அந்த ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருப்பாங்க, இந்திய தேர்தல் ஆணையம்னு. ஓகேங்களா? அண்ட் தமிழ்நாடு தேர்தல் ஆணையமோட தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம சென்னையில இருக்க, கோயம்பேடுல இருக்கு. அண்ட் இந்த பாக்ஸ் படிச்சுக்கோங்கம்மா. தமிழகத்துல வந்துட்டு என்னென்ன லோக்கல் பாடிஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகள் தமிழகத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் படிச்சுக்கோங்க. ரொம்ப குட்டி லெசன் தான், பட் நிறைய டீடைல்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க பாயிண்ட் பை பாயிண்டா எடுத்துக்கோங்க கைஸ். ஓகே, நான் தமிழ்லயும் உங்களுக்கு ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி காட்டிடுறேன். எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா நான் தமிழ்ல கொடுத்துட்டேன். பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எப்படி கொஸ்டின்ஸ் வரும்ன்றதை அண்டர்லைன் பண்ணி காட்டிடுறேன். So question, தமிழகத்துல மொத்தம் எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு? 15 இருக்கு. லேட்டஸ்டா சேர்த்தது எதுன்னு கேட்பாங்க. தட்ஸ் ஆவடி. ஓகே, இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அண்ட் இந்தியாவில் மிக பழமையான மாநகராட்சி சென்னை தாமா. அது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. சரியா? அண்ட் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? தட்ஸ் வாலாஜாபாத். அண்ட் வந்துட்டு மாநகராட்சினா என்ன, ஊராட்சினா என்ன, அதோட அந்த பாப்புலேஷன் லெவல் சொல்லியிருப்பேன் கரெக்டா? ஸோ அந்த பாப்புலேஷன் லெவல்ஸை பார்த்துக்கோங்க. அண்ட் அவங்க செய்யற பணிகள் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? எஸ், இந்த டிட் யூ நோ பாக்ஸ், அந்த பணிகள்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் அவங்களுக்கு எப்படி வருவாய் கிடைக்குது, என்னென்ன டாக்ஸஸ் வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்றாங்க, வில்லேஜ் பஞ்சாயத்து என்னென்ன டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க, அப்புறம் வந்துட்டு முனிசிபாலிட்டி என்னென்ன டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க, அதெல்லாம் பாத்துக்கணும். அப்புறம் கிராம சபா கூட்டத்துல யாரெல்லாம் கலந்துப்பா, அந்த கிராம சபா கூட்டம் 4 dates நடக்கும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது என்னென்ன 4 dates பாத்துக்கணும். இது யூபிஎஸ்சி கொஸ்டினும் கூடமா குரூப் 1லயும் கேட்டாங்க, டிஎன்பிஎஸ்சில குரூப் 2லயும் கேட்டுட்டாங்க, குரூப் 4லயும் கேட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் தேசிய ஊராட்சி தினம் எப்போ, அது அந்த ஆண்டையும் நாம பாத்துக்கணும். சரியா? அண்ட் உள்ளாட்சி தேர்தல் ஆல்ரெடி இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் உள்ளாட்சி தேர்தல்களை யார் நடத்துவா? மாநில தேர்தல் ஆணையம். சரியா? ஸோ தீஸ் திங்ஸ் வந்துட்டு நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். ஓகேவாமா? ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் போலாமா? கண்டிப்பா புக் பேக் கொஸ்டின்ஸ் லெஃப்ட் பண்ணாதீங்க கைஸ். இதுல இருந்து கண்டிப்பா 10% வரை உங்களுக்கு கேட்பாங்க. Which is set up with several village panchayats. நீங்க ஒரு 30 seconds கூட டைம் எடுத்துட்டு you can answer. ஸோ இது பஞ்சாயத்து யூனியன்னு சொல்லுவாங்க. நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே எப்போமா?
So that's on April 24. Oldest urban local body in India வந்துட்டு எது? So அது சென்னை. Next. Head of a corporation is called as. ஸோ மேயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவிலேயே எந்த மாநிலம் டவுன் பஞ்சாயத்தை முதல்ல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கம்மா? தமிழ்நாடு. ஓகேவா? பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ வந்துச்சு? 1992 வந்துச்சுமா. ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் பிரதிநிதிகளுடைய பதவிக்காலம் வந்துட்டு 5 ஆண்டுகள். ஸோ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி எதுமா? வாலாஜாபாத் தான். மேட்ச் பண்ணுங்க. கிராம சபா. ஸோ அது ஒரு நிரந்தர அமைப்பு. பஞ்சாயத்து யூனியன் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவர் இருப்பாரு. டவுன் பஞ்சாயத்துல ஈஓன்னு சொல்லுவோம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். லோக்கல் பாடி எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம். கரெக்டா? எஸ். ஓகேம்மா, எல்லா கொஷின்ஸும் பார்த்துட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் அ லாட் கைஸ்.